கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. வள்ளுவர் வாக்கு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பாரதி. இந்த வரிகளுக்கு மெய் சேர்ப்பது பெண் கல்வியால் மட்டுமே முடிந்த ஒன்று. பெண் குழந்தைகளின் கல்வி சமூக பொருளாதார மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும் திறன் கொண்டது. இந்த துறை மட்டுமல்ல, எந்த துறையிலையும் சாதிக்கலாம் என்ற பெண்களின் வளர்ச்சியை நாம் கண்கூட கண்டு கொண்டிருக்கிறோம். பெண்கள் விளையாட்டுத்துறை முதல் விண்வெளி ஆராய்ச்சித்துறை வரை சாதனை படைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்பனா சாவ்லா முதல் சிந்து வரை நமக்கு அறிந்த ஒன்றே. ஒரு ஆணுக்கு அளிக்கும் கல்வி ஒரு குடும்பத்திற்கு அளிக்கும் கல்வி, ஒரு பெண்ணிற்கு அளிக்கும் கல்வி அந்த நாட்டிற்கே அளிக்கும் கல்வி. இது ஒரு மிகுந்த கரகோஷம் கொடுக்கலாம் இல்லையா? நாடும் வீடும் நலம் பெறவும் வளம் பெறவும் பெண்கள் கல்வி அறிவு பெற அவசியம். வீட்டுக்கு விளக்கேற்றும் பெண்கள் உலகிற்கே ஒளியாக திகழ பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களை அழைப்பை ஏற்று தலைமை தாங்கி இந்த உதவித்தொகையை அறிவித்து மாணவிகளுக்கு உதவி வழங்க வந்துள்ள மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் பொய்யாமொழி அவர்களை வரவேற்பதில் இந்த மலபார் குடும்பம் பெருமதிக்கு காலை வணக்கத்தை தெரிவித்து, திருக்குறள் செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்ற ஐயனுடைய குரலுக்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற குறிப்பாக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய CSR ஆக்டிவிட்டி, இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு இளங்கோவன் சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இதனுடைய MD திரு ஆஷர் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சேர்மன் MP அகமத் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற ரீஜனல் ஹெட் யாசர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே, என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இந்த மலபார் நிறுவனம் என்பது குறிப்பாக என்னை அழைத்து நீங்கள் அதில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. கலந்துக்கணும்னு சொல்கிறதை காட்டிலும் அது கலந்து கொள்வதை என்னுடைய கடமையாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அது பொருத்தமாக இருக்கும். இங்கே நம்முடைய அகமத் சார் இன்றைக்கி அவருடைய மொழியிலே இன்றைக்கி பேசி நமக்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறார். சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணுன்னா, நீங்களோட சம்பவானைக்கும் பின்துணைக்கும் நன்றி. நீங்களுடைய முத்ரா வாக்கியம் பொது வித்தியாலயங்கள் தாரித்ததண்டே பிரதீகமல்ல, அபிமானத்தண்டே முத்திரை என்று. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நாங்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். அதில் உங்களுடைய இந்த உதவி என்று வரும் பொழுது, குறிப்பாக இங்கே காணொளி காட்சி நம்மலாம் பார்த்தோம். ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டு, தெருவோரமாக இருக்கின்ற நம்முடைய மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டால் அவங்கள தேடி கொண்டு போய் அவங்களுக்கான உதவி செய்கிறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ லெவலில் அந்த லேர்னிங் சென்டர்ஸ் கொண்டு போகிறீங்க. இன்றைக்கி எப்படி நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகிறாரோ, அந்த மாதிரியான பணியை இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. குறிப்பாக அந்த எஜுகேஷன், எம்பவரிங் எஜுகேஷன் அண்ட் எம்பவரிங் விமன்ஹுட் என்கின்ற வகையில்
மாணவர்களுக்கான, குறிப்பாக மாணவிகளுக்கான அந்த கல்வி தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இளங்கோவன் சார் பேசும்பொழுது சொன்னார் இல்லையா, ஒரு பையன் படிக்கிறாருன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு பெண் படிக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க இல்லையா. இதை தான் தந்தை பெரியார் சொல்லும் பொழுது, ஒரு பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமே ஏற்படும் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய அந்த வாக்கை வைக்கம் இருக்கின்ற மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் நடந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியினுடைய கான்க்ளேவ்லேருந்து நீங்கள் ஒரு மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஒரு எம்ஓயு நீங்கள் சைன் பண்ணீங்க. ரொம்ப சீக்கிரமாக ஒரு எம்ஓயு சிஎஸ்ஆர் மூலமாக சைன் பண்ணி அது மிக விரைவாக அதை நிறைவேற்றுகின்ற பணியாக இன்றைக்கி இதை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 446 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற 3500க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இது போன்ற உயர்கல்வி படிப்பதற்கான உதவித்தொகை, அதில் ஒரு முதல் கட்டமாக 797 பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய நன்றிகள். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உயர்கல்வியோட பெர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலே நமக்கு வந்து அதிகமாக இருக்கின்றது, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு திட்டங்களை நம்ம சொல்லலாம். குறிப்பாக புதுமை பெண் திட்டம் ஏறத்தாழ இது வரைக்கும் ஒரு 4,25,000 மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெறுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, சமீபத்தில் கூட நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெறும் அரசு பள்ளியில் மட்டுமல்ல, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லும் பொழுது கூடுதலாக இன்னொரு 75,000 பிள்ளைங்க பயனடைய போகிறார்கள். இப்படி இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் உயர்கல்விக்கு படி சில பேர் என்ன பண்ணாங்க, 12th படித்து முடிச்சுட்டு சரி இதோட போதும் என்று நினைக்கும் பொழுது இல்லை உனக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ எந்த மாதிரியான கல்லூரிகள்லாம் இருக்குது தெரியுமா, நீ எப்படிலாம் நீ வந்து இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்பதற்காக உயர்வுக்கு படி என்கின்ற அந்த ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டும்தான் செய்யணும் என்று சொன்னால் கல்லூரி கனவு திட்டம், கல்லூரி கள ஆய்வு, களத்திற்கு நேரடியாக கல்லூரி களத்திற்கு நேரடியாக சென்று பார்க்கக்கூடாது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கல்லூரிகளுக்கு நேரடியாக அழைத்து கொண்டு போய், இதுதான் கல்லூரி, ஒரு கல்லூரி வளாகம் என்று சொன்னால் அது இப்படி தான் இருக்கும். அந்த கல்லூரியில் நமக்கு தேவையானது என்ன, அங்கே இருக்கின்ற ஒரு ப்ளே கிரவுண்ட் எப்படி இருக்குது, ஸ்கூலில் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற வகுப்பறை எப்படி இருக்கின்றது, கல்லூரியில் இருக்கின்ற வகுப்பறை எப்படி இருக்கின்றது. அங்கே நீங்கள் டீச்சர்னு கூப்பிட போகிறீங்க, இங்கே நீங்கள் உங்களை ப்ரொஃபஸர்னு கூப்பிட போகிறீங்க. ஒவ்வொருக்கும் தனி ஹெச்ஓடி ரூம்ஸ் இருக்கும். ஸ்கூலில் இருக்கின்ற ஆய்வகங்கள் எப்படி இருக்கிறது, கல்லூரியில் இருக்கின்ற ஆய்வகங்கள் எப்படி இருக்கின்றது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே எல்லாம் அதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லிக்கின்ற விதமாக 11ஆம் வகுப்பில் அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு ஃபீல்டு விசிட் மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் நம்ம அழைச்சிட்டு போகிறோம். நம்ம இது எதற்காக என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் அங்கே போகும் பொழுது 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஒரு 1 இயர் கோர்ஸ், ஒரு 6 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துடாம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்காக இது போன்ற பல கல்லூரிகள் இருக்குன்னு சும்மா அந்த கலை ஆய்வை, அந்த கலை விசிட்டை முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க வெளில வரும்போது, நான் 12th முடிச்சுட்டு எப்படியாச்சும் இந்த கல்லூரியில் நான் சேர்ந்தே ஆகணும்ப்பா அப்படிங்கிறான ஒரு எண்ணத்தை விதைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள். இப்படி இதெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது இன்றைக்கி அரசாங்கம் சார்ந்து இன்றைக்கி பல்வேறு திட்டத்தை நம்முடைய அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பொழுது, இது போன்ற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாகவும், அது மலபார் கோல்ட் ஹவுஸ் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கான கஸ்டமரே பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகம். அப்படி இருக்கின்ற அந்த கஸ்டமர்ஸை மனசில் வச்சுட்டு அந்த பெண்களுக்கான கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அப்படி இன்றைக்கு இதை செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள், நம்ம இந்த கற்போம் பாடம் கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, கற்பது என்பதே பெண்களுக்கான ஆபரணம் என்று சொன்னவர் நம்முடைய பாரதிதார் பாரதிதாசன் அவர்கள். அதை நீங்கள் நிரூபிச்சிட்ருக்கீங்க நீங்கள். இப்படி எங்களுடைய பெண் பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வகை. அதே போன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் லெவலையும் நாங்கள் அடுத்தது நாங்கள் கொண்டு வரதுக்கான அடுத்த முயற்சியில் நாங்கள் ஏற்படுத்துகிறோங்கிறது உள்ளபடியே எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லாருமே 1 கோடி தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் எல்லாமே அரசாங்கம் செய்யுமா என்று சொன்னால் அரசாங்கம் செய்யும். அரசாங்கம் செய்கின்ற அதே வேளையில் இந்த சொசைட்டிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன், இந்த சொசைட்டி எனக்கு என்ன கொடுத்துருக்கு, அந்த சொசைட்டி நான் திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் வந்துடாது. அது உங்களுக்கு வந்திருக்கின்றது. உள்ளபடியே உங்களுக்கு என்னுடைய பாராட்டத்தை. இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்பதை 2022 டிசம்பர் மாதம் நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணார் தெரியுமா, எங்களுக்கே தெரியாது.
அந்த மேடையில் வந்ததுக்கு பிறகு இது போக நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், கம்பெனிஸ்னால் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்படியே அது நல்ல திட்டம் தான். முதல்ல என்னுடைய சொந்த பணமாக இருக்கின்ற 5 லட்ச ரூபாய் நான் தரேன், அதுலேருந்து இந்த பணியை நீங்கள் தொடங்கள் என்று கொடுத்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, நான் இவங்களை நம்பி, இந்த அரசாங்கத்தை நம்பி, இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்பி நான் இவ்வளோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறேன். நான் கொடுக்குற பணம் உள்ளபடியே அவங்க சரியான முறையில் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, சரியான முறையில் அதை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை நான் கொடுத்தது ஒன்று இவங்க அதை வேறு எங்கேயாச்சும் டைவெர்ட் பண்ணிடுறாங்களா என்கின்ற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதுக்காகத்தான் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி தனியாக ஒரு போர்ட்டலில் நம்ம NSNOPக்காக நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். அந்த போர்ட்டல் நம்ம ஆரம்பித்து வச்சதுக்கு பிறகு நல்லா நினச்சி பாருங்கள், 2021 டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்த தொகையோட அளவு என்று பார்த்தால் அது 500 கோடியை இது தாண்டி இருக்கின்றது. 500 கோடியை தாண்டி இருக்கின்ற சொல்லும். இந்த ஜனவரி மாதம் திருச்சி மாவட்டத்தை மட்டும் கிட்டத்தட்ட 140 கோடி என்று வரும்போது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 650 கோடியை தாண்டி இன்றைக்கி செல்கிறது என்று சொன்னால், மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இத்தனை கோடி ரூபாய் வந்திருக்கின்றது. படிப்புக்கு எது தடையாக வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது, அதை உணர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை தான் இன்றைக்கு நம்முடைய மலபார் செய்வது போல, நீங்கள் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க செஞ்சுட்டாங்க, எங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம். ஆனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேணால் உங்கள் ஃபேமிலிக்கு செலுத்துங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்துடன் நன்றி.